ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நேற்று 24/7 லைவ் ஸ்ட்ரீமில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா பார்வதியுடைய அம்மா 2 இடத்துல பார்வதி கிட்ட ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் பேசுனாங்க. ஒன்று, நைட்டில் விளக்கெல்லாம் அணைத்த பிறகு சாப்பிட்டாங்க எல்லோரும் உட்காந்து. அப்போ பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் பேசினாங்க. கண்டஸ்டன்ஸ் பற்றி ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்வதியுடைய லவ் விஷயத்துக்கு சூப்பராக அட்வைஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சுச்சு. இந்த அந்த 2 விஷயம் தான் கண்டிப்பாக பார்க்க போகிறோம். சரியா? லைக்கு, சப்ஸ்கிரைபு மறந்துடாதீங்க. வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 9 தமிழில் பார்வதி எப்படியாச்சும் எங்கள் அம்மா இதுலேருந்து ஒரு ரிவ்யூ மாதிரி எடுத்துடலாம்னு சொல்லிட்டு திவ்யா பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. திவ்யா ரொம்ப சூப்பராக சமைக்கிறா. ஆனால் சில விஷயங்கள் அவள் கத்துற மாதிரி இருக்குது. பயங்கரமாக கத்துறா. பேசுகிறது லிசன் பண்ண மாட்றா. கூட பேசிக்கிட்டே இருக்கா. அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டோன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு மாதிரி சொன்னேன். அரோரா அப்படின்னு சொன்னேன். அரோரா மொதல் 3-4 வாரம் எதுவுமே இல்லை. அதுக்கடுத்து அவள் பேசுகிறதுல நைட்லாம் கிளாரிட்டி இருக்குது. நல்லா கேம் பண்ணுறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அடுத்து கமருதீன் பற்றி கேட்குறாங்க நம்ம பார்வதி. உடனே கமருதீனுக்கு மெச்சூரிட்டி அப்படிங்கிறது இல்லை. அவனுக்கு இவ்வளோ அடிபட்டிருக்கான்றான் வாழ்க்கையில். பட் இந்த டைமில் அவனுக்கு பக்குவம் வந்திருக்கணும் கண்டிப்பாக. ஆனால் இது வரைக்கும் வராதது எனக்கு ரொம்ப என்னன்னே தெரியல. ஸோ அதை அவர் வளர்த்துக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்றாங்க. விக்ரம் இன்னமும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நீலாம் அங்கங்கே வீட்டில் போயிட்டுருக்கு. அது மட்டும் வெளியே வந்தால் கூட பயங்கரமாக கன்சர்ட்டுக்கு போகிற, திடீர்னு டூர் போகிற, யாராவது அன்னோன் பர்சன்ஸ் கூட சேர்ந்து போகிற, அந்த மாதிரி நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். பட் விக்ரம் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரே இடத்துல இருக்க மாதிரி இருக்குது. மேபி அவன் வீட்டில் அப்படி இருந்துருப்பானாங்கிறது தெரில. இந்த மாதிரி சொன்னப்போ அவங்க விக்ரம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். யூஎஸ்ஏலாம் ஷோ பண்ணியிருக்கான். இருக்கப்பா அப்படிலாம் இல்லை. பட் இருந்தாலும் பாரதியுடைய அம்மாவுடைய அந்த புரிதல் அப்படிங்கிறது அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. எல்லாத்தையுமே அவங்க புரிஞ்சிக்கணும் அப்படின்றது கிடையாதுல்ல. அவங்களுடைய புரிதலில் சில விஷயங்கள் சொன்னாங்க. அப்புறம் பாரதி பற்றி கேட்டாங்க. பார்வதி உனக்கு என்னம்மா அப்படி கேட்குறப்ப எனக்கு உனக்கு நான் சொல்லணும்னா நேர்மை, உண்மை அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த ஒரு காமெடியில் வருமே, கருமை, இருமை, நெர்மை அப்படின்ற மாதிரி நேர்மை, உண்மை அப்படின்றது தான் பார். ஓகே அப்படின்ற மாதிரி ஒரே பாயிண்டில் போட்டு முடிச்சிட்டாங்க. அதுக்கடுத்து அவங்க தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கான்வர்சேஷன் போச்சு. அதில் மெயினாக அவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா, அம்மா அந்த லவ் விஷயம் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப எனக்கு தெரிஞ்சு உனக்கே நல்ல ஒரு புரிதல் இருக்குது லவ் விஷயத்தில். அப்படி வந்துச்சு அப்படின்னா அன்பு அப்படிங்கிறது வரட்டும். அது அன்பில் அதீதமாக போயிடக்கூடாது உள்ள நீ. அதே மாதிரி அன்புக்காக மைக்கு போடாமல் சுற்றுறது, மைக்கை மறைச்சி பேசுகிறது, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நீங்கள் பண்ணியிருக்கக்கூடாது. அவங்களுடைய தப்பு இருக்குல்ல, பாரதி பண்ண தப்பு எல்லாத்தையுமே ஒரு ஆங்கிள்லேயும் அந்த அம்மா வச்சு லிங்க் பண்ணி பொழிச்சு அப்படின்ற மாதிரி புட்டு வச்சது அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருந்தது. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, கொடுக்குற கண்டென்ட் தரம் இல்லாமல் கொடுக்கக்கூடாது, தரத்தோடு கொடுக்கணுன்னே நான் ஏதாவது கொடுத்தேனா அப்படின்றது அது எனக்கு தெரிஞ்சு இல்லை. பட் அது நீயே பார்த்துக்கோ, எது உனக்கு தெரியும், நீ வளர்ந்துருக்க இவ்வளோ தூரம், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்றாங்க. அப்புறம் அந்த மைக் போடாது. ஏன் நீங்கள் இருந்தீங்க மைக் போடாமல்? இப்போ அதை மீறி ஒரு விஷயம் பண்ணுறல நீ. மைக் போடாமல் சொல்கிறதுக்கு, பேசாமல் இருக்கணும்னு சொன்னதுக்கு நீங்கள் எவ்வளோ கோவப்படுற? அப்போ அந்த ஃபீலிங் ஒன்று பேச சொல்லுதில்ல, அந்த ஃபீலிங்கை நீ இருக்கவே கூடாது. அந்த ஃபீலிங்கை எரிச்சிடணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, பாரதி அம்மா நேராக நீ கமருதீனை அவாய்ட் பண்ணு அப்படின்னு சொல்லவே இல்லை. ஆனால் எதெல்லாம் பண்ணால் உன்னுடைய கேம் சப்ரஸ் ஆகுதோ அதெல்லாம் நீ தயவு செஞ்சு பண்ணாத அப்படின்னு சொன்னோடனே, அம்மா போதும்மா, எனக்கு என்னமோ எனக்கு ஒரு ட்ரிப் ஆச்சுமா. ஏன்னா நீ வரேன்னு நினச்சிட்டு இருந்தேன், நீ எப்படி எடுத்துப்பேங்கிறது தெரியல. பட் நீ இவ்வளவு ஈஸியாக இதை எடுத்துப்ப அப்படின்னா எனக்கு இன்னும் செமையோட நான் ஆடிப்பேன். எனக்கு அது ஒன்று தான் கில் ட்ரிப் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, அதெல்லாம் நீ யோசிக்காத, நீ எனக்கு தெரிஞ்சு ஓகே தான். பட் ஃபீலிங்ஸ்க்கு, எமோஷன்ஸ்க்கு ரொம்ப அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணக்கூடாது. இது ஒரு கேம் ஷோ. இங்கே என்ன ஆடணுமோ அதை நீங்கள் ஆடுங்க, வெளியே எல்லா ஃபீலிங்ஸையும் காட்டிக்கலாம் அப்படின்றது திருப்பியும் அடையாளப்படுத்தினாங்க. ஸோ பாதையோட பிரச்சனை அதானே, வைக்க மாட்டாமல் இருந்தது, கமருதீன் கூட லவ் ட்ராக் யூஸ் பண்ணது, கண்டென்ட் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறது தான் அவங்க மேலே வச்ச விமர்சனங்கள். எல்லாத்தையுமே பாரதி அம்மா அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு புரிஞ்சிச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பாரதி அம்மாவை தூங்க வச்சுட்டு கமருதீன் தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எனக்கு தெரியல, இது எனக்கு தெரிஞ்சு அவங்க போன பிறகு இவங்க எப்படியா தனியாக விளாண்டா இவங்களுக்கு சான்சஸ் ரொம்ப இருக்குது.
இல்ல இப்படியே உட்காந்து ஓட்டிட்டு இருந்தாங்க அப்படின்னா, கப்பு இல்ல, ஒரு வெண்கல கிண்ணம் கூட கிடைக்காது அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. ஸோ கூடிய சீக்கிரம் முழிச்சுக்கோ சன்ரைஸ் புடிச்சுக்கோ மாரி, முழிச்சுக்கோ டைட்டில் எடுத்துக்கோ அப்படின்ற மாரி தான் நம்ம சொல்லணும். ஏன்னா ரொம்ப குறைவான நாட்கள். ஸோ பாரதி வந்து அதெல்லாம் புரிஞ்சுக்கிச்சு எனக்கு. நான் இனிமேல் கேம் ஆடுறேம்மா, தேங்க்யூம்மா. எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிச்சும்மா. லவ் விஷயம் இப்படி தான் அப்படிங்கிறது நீ சொல்ட்ட. எனக்கு போதும் அப்படின்ற மாரி வரிஞ்சுக்கிட்டு வராங்க. பட் அது வந்து கேம்ல காட்டணும். நேத்து கமருதீன் கூப்பிட்டாந்து கட்டி பிடிக்கிறீங்களா போய், அந்த மாரிலாம் இருக்கக்கூடாது. எதுக்கு நான் கட்டி பிடிக்கணும்? நம்ம கேம் விளையாடலாம்டா அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகப்போகுது? அதுதான் பாரதி கிட்ட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். பட் அவங்க திருப்பியும் வந்து பழைய இதில ஏதாவது விட்டா கூட, திருப்பி அந்த இடத்துக்கு தான் போகுன்ற மாரி இருக்கு. உங்களுடைய கருத்துக்கு.